அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கும் உங்களில் அநேக பேர், தேவனே, எப்போது எங்கள் வீட்டிலும் குழந்தையின் சிரிப்பு கேட்கும் என்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்று தேவன் உங்களிடம் பேசுகிறார். நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் நன்றாக அறிவார். மனிதர்கள் இது முடியாது, சாத்தியமில்லை என்று சொல்லலாம். மருத்துவர்கள் காத்திருக்க சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்வதோ வேறு. ஆதியாக புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று. பிரியமானவர்களே, ஆபிரகாமும் சாராளும் வயது முதிர்ந்தவர்கள், மனித கணக்கில் நம்பிக்கை இல்லாத நிலை. ஆனால் தேவன் தமது வாக்கை நிறைவேற்றி ஈசாக்கை அருளினார். இன்று நீயும் மனம் தளர வேண்டாம். உன் கண்ணீரை தேவன் பார்க்கிறார். உன் ஜெபத்தை அவர் கேட்கிறார். தாமதம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் அது தேவனுடைய மறுப்பு அல்ல, அது அவருடைய சரியான நேரத்திற்கான ஆயத்தம். இன்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தாவே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன். என் வீட்டிலும் குழந்தையின் சிரிப்பை கேட்க தேவன் உங்களுடைய குடும்பத்தை நினைவு கூர்வார். அவர் கதவை திறந்தால் யாராலும் அதை மூட முடியாது. உனக்கு குழந்தை வரத்தை தேவன் தருவார். விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். பிரியமானவர்கள், எத்தனையோ முறை நீங்கள் அழுதிருக்கலாம், புலம்பியிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், இன்று அவமானம் கூடப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே இன்று நாம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, குழந்தை வரத்திற்காக காத்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தை நாங்கள் நினைவு கூறும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அவர்களின் கண்ணீர் சந்தோஷமாக இன்று மாறட்டும். ஆண்டவரே, எத்தனையோ தகாத வார்த்தைகள், ஆண்டவரே, கடினமான வார்த்தைகளோடு உங்கள் பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். இன்று உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்களப்பா. நாங்கள் விசுவாசிகளப்பா. நீர் உடைய பிள்ளைகளின் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பீராகப்பா. கட்டளை இடிவீராகப்பா. நீ சொல்லாகும் கட்டளை நிற்கும் என்று பார்க்கிறப்பா. உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலேப்பா ஒரு சந்தோஷமான செய்தியாப்பா நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய வல்லமை உள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.